மாடி குடியிருப்பில் அவர் உள்ளாடையுடன் போன வீடியோ அப்படின்ட்டு ஏதோ வைரல் ஆகிருக்கு. நம்ம கண்ணுக்கு வரக்குள்ளே அதை டெலீட் பண்ணிட்டாங்க. பாலிமர் நியூஸில் தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தேடினாலும் நமக்கு சரியாக கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு வக்கீல் வந்து 2 இடத்துல பேசியிருக்காரு. அவர் ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு பேட்டி, அப்புறம் ஒரு சேனலில். அந்த சேனலில் அவர் ஏற்கனவே 2-3 பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமான பேட்டி திருச்சி சாதனை பற்றி. ஊரறிஞ்ச ரகசியம்தான். இந்த டிக்டாக்கு செட்டு அம்புட்டும் யூடியூப்பில் வந்து கும்மி அடிக்கிறது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிக்கிறது, அந்யோன்யமாக இருக்கிறது, எல்லா ட்ராமாவும் பொதுமக்கள் விரும்புறதுனால தான் அவங்க இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. பொதுமக்கள் அவங்கள விரும்புகிறாங்க. அந்த சூழல் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு பிடிக்க போய் தான் அவங்க இன்றைக்கும் என்ன சொல்கிறாங்க, வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி எது வந்தாலுமே பார்க்குறாங்க. கலாட்டா கிளிட்ஸில் எதில் பேட்டி என்ன வந்தாலுமே பார்க்குறதுக்கு பொதுமக்கள் ரெடியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க என்றைக்குமே அது அழிவே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களுக்கெல்லாம் அழிவே இல்லை, அவங்களாம் மண்டையை போட்டால் தான் உண்டு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்கள பற்றி அவங்களோட நடவடிக்கை பற்றி அந்த வக்கீல் பேசியிருக்காரு. ஒரு 3-4 வீடியோ ஒரு சேனலில் இருக்குது. புதுசாக இருக்குங்க அந்த சேனல். எவங்க நடத்துகிறாங்கன்னே தெரில. இதுதான் பேட்டி எடுக்கிற மாடலில் கொண்டு வந்துட்டாங்களே. யாராவது ஒருத்தர் பேட்டி எடுப்பார், ஒருத்தர் பேட்டி கொடுப்பாரு. நமக்கெல்லாம் பேட்டி எடுக்க ஆள் நம்ம தான் உட்காந்துட்ருக்கோம், ஒத்தையில் பேசிட்டு உட்காந்துட்ருக்கோம். பேட்டி எடுக்கும்போது நமக்கு ஏதோ அவங்க முக்கியஸ்தர் மாதிரி ஆயிடுறாங்க. அந்த பேட்டி கொடுக்குறவங்க அவங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்மளை பிரமையை ஏற்படுத்துகிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களாம் நேரடியாக பேசுகிறத விட பேட்டி கொடுக்கும்போது அது ஒரு பிரமையை நமக்கு கொடுக்குது. அது பழகி போச்சு நமக்கு. இவர் தான் சொல்கிறாரு, அவர் அந்த ட்ரெஸ்ஸோடு போனார்ல, பெண் உடையோட இவர் விக்ரமன் போனார்ல, அவங்க ஒய்ஃபு தான் சொல்லியிருக்காங்க, நீ இறங்கி கார் பார்க்கிங் பக்கம் நட, நான் அவனுக்கு தைரியம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே. இவர் இறங்கி நடக்கும்போது யாராவது வீடியோ எடுத்தால் இவர் எடுத்துகிட்டு போட்டுமே, நான் சும்மா ட்ரையல் சினிமாக்காண்டி பண்ணேன் அப்படி சொல்ல வேண்டியது என்ன, இதில் என்ன இருக்குன்றாங்க. அப்படி கிடையாது இல்லைங்க. விக்ரமன் வந்து ஒரு செலிப்ரிட்டி தானுங்களே. தூத்தணுன்னாலும் ஒரு செலிப்ரிட்டியே நம்ம தூத்துறதுக்கு தான் ரொம்ப தேடுவோம். புகழ்கிறதெல்லாம் 2வது, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு விக்ரமனுக்கு. இப்போ வந்து தூத்துற சீன் ஓடிட்டுருக்கு. சரிங்களா, அந்த அம்மா கிட்டேருந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஒரு மனுஷனை கண்ணிய குறைவாக கீழே போட்டு சாணி மாதிரி ஆக்கி மிதிச்சுட்டோன்னா அந்த மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாலும் எடுபடாது. மக்கள் வந்து ஒருத்தர் நல்லவன் அப்படின்ற வரைக்கும் தான் சொல்கிறத கேட்பாங்க. அப்படி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா கேட்க மாட்டாங்க. எவ்வளோவுக்கு கொண்டாடுறாங்களோ அதுக்கு 2 மடங்கு 3 மடங்கு தூக்கி எறிஞ்சிருவாங்க. அந்த வேலையை விக்ரமன் மேலே ரொம்ப கடினமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் மிச்ச மீசி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த தேர்தல் டயத்தில் ஏதாவது வந்துடக்கூடாது. அவர் இன்னும் அந்த கட்சியில் இருக்காருன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அதனால் சரியாக தெரியல. அவரும் எதுவும் போடுறதில்ல. எனக்கு அவருக்கே தெரிஞ்சிருச்சு போல் நெகட்டிவிட்டி அதிகமாகிருச்சுன்ட்டு. அவரோட யூடியூப் சேனலில் அவர் எதுவுமே ரொம்ப நாளாச்சு அவர் எதுவும் போடுறதில்ல. மிஞ்சி போனால் ஏதாவது ஷார்ட்ஸ் போட்டு வச்சுருக்காரு. நான் அதில் பார்த்தது இந்த பொங்கலுக்கு அவங்க வீட்டில் பொங்கலுக்கு அந்த இது தான் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி புதுசாக யாரோ வராங்க யூடியூப்பில் உட்காந்து பேட்டி கொடுக்குறேன்னு ஏதோ அவங்க வாயில் வர்றதெல்லாம் பேசுகிறாங்க. இந்த ஆள் ஃபஸ்ட்டு அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு விக்ரமனுக்கு. அப்படியே அடுத்த செகண்ட் மாற்றி பேசுகிறாரு. இவங்க ரொம்ப பெரிய யுக்தியாக பயன்படுத்துகிறாங்க. அந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பார்த்தாலே 4-5 திமுக பிரமுகர்கள், திமுகவுக்கு ஜால்ரா போடுற பிரமுகர்கள் தான் உட்காந்துட்ருக்காங்க. இந்த உமாபதினு ஒரு ஆள் இருக்கார்ல, அவரெல்லாம் உட்காந்துருக்காரு. பார்த்தாலே தெரியுது. அப்போ வந்து இவங்க வந்து ஏதோ பண்ணுறாங்கன்றது நல்லாவே புரியுது. சம்மந்தப்பட்ட அந்த ஹேமா அப்புறம் ராஜமுருகன் இவங்க 2 பேரும் எந்த மாதிரியான பிரச்சனை இல்லைங்க. செய்தியை நான் இன்றைக்கி தேடி அலசி பார்த்தேன். இதுக்கப்புறம் விக்ரமன் சம்மந்தமாக ஏதாவது வந்திருக்காங்கன்னா வெறுமனே அந்த அப்பார்ட்மெண்ட்டை நிர்வாகம் பண்ணுற அசோசியேட் வந்து சரியில்லை. வருஷத்துக்கு மெயின்டெனன் 22,000 கேட்குறாங்க. 20 நாளாக குப்பே அல்லலை. அங்கே கொஞ்சம் ஏதோ பாலியல் நடவடிக்கைகள் நடந்துகிட்ருக்குது. அப்புறம் தான் போக இருக்கிறப்ப தனக்கு ஏதோ இடையூறு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க புகார் கொடுக்குறாங்க. முழுக்க அவங்க அசோசியேட் மேலே தான் வச்சுருக்காங்களே தவிர விக்ரமன் மேலே எந்த ஒரு புகாரும் அவங்க கொடுக்கல. இந்த வீடியோ யார்கிட்ட இருந்துச்சு, யார் இதை வந்து பாலிமருக்கு அனுப்புனாங்க, எதுவுமே நமக்கு தெரியலை. அந்த எது முக்கியமான விஷயமோ அதை அப்படியே மறைச்சிட்றாங்க. தேவையில்லாத உருட்டிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இப்போ நமக்கு ராஜமுருகன் மனைவி தானேங்க பேசணும். அவங்க தானே புகார் கொடுத்துருக்காங்க, அவங்க தானே பேசணும். அப்படி ஒன்றும் நடக்க மாட்டேது. ராஜமுருகன் அவர்களும் எதுவும் பேச காணோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சம்மந்தமே இல்லாமல் இந்த வக்கீலுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க தரப்பு என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த விக்ரம் தரப்பு மட்டும் இந்த விஷயத்துக்கு மட்டும் அவர் வந்து ஷூட்டிங் நடந்த விஷயத்தை வந்து பொய்யா பரப்புறாங்கன்றாரு. அப்போ உண்மையுமே நடந்ததானே? இது உண்மையாக நடந்ததானே தகவல் சொல்கிறாங்க எல்லாருமே. ஓகே, ஷூட்டிங் அந்த ஒய்ஃப் என்ன சொல்லுது, ஒய்ஃப் பிரீத்தி என்ன சொல்லுதுன்னா, நான் வெளியூரில் இருந்தேன், வீடியோ காலில் நீங்கள் கீழே போய் பார்ப்போம், நான் ஒரு அது டேரக்டர் அந்த பொண்ணு, நான் டேரக்டர் என் படத்தில் இந்த ரோல் வச்சிருக்கேன், நீங்கள் நடந்த கூச்சல் எல்லாமே இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லிச்சு. சரி, அதை அப்படி கூச்சலாம் போடுறதுக்கு எதுக்கு மடக்கி பிடிக்கணும், மறைஞ்சிருந்து எதுக்கு மடக்கி பிடிக்கணும், எதுக்கு அந்த கேமரா உடைக்கணும்? இப்போ சாதாரண விஷயம் தானே. இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு பெண்ணோட கீழே போறீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ராங்க் பண்ணுறோம்னா நீ அதுக்குள்ள கேமரா உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் நான் சார் சும்மா லேடிஸ் கிட்ட போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கடந்து போனி தானே. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பஞ்சாயத்து போச்சு. அப்போ முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு இருக்குல்ல, எஃப்ஐஆர்,
அதை யார் வெளியிட்டது அந்த விவரங்களை அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து ஓடிச்சா இல்லையா? அந்த ஒரு அதிகாரிகிட்ட கேள்வி கேட்டாங்களா இல்லையா? செய்தியாளர்கள் அப்படின்றவங்க இல்லாத நியூஸை உருவாக்குறதுக்கு தான் இருக்காங்க. சரிங்களா? ஏதோ மக்களுக்கு தெரிய வராத குற்றச்செய்திகள் இதுகளை வந்து நமக்கு தேடி பிடிச்சி கொடுக்குறதுக்கெலாம் கிடையாது. இல்லவே இல்லாத நியூஸ். ஒரு நல்லவனை கூட கெட்டவனாக காட்டுவாங்க, கெட்டவனை கூட நல்லவனாக காட்டுவாங்க. காசு மட்டும்தான் வேலை செய்யும். காசுக்கு அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் செய்தியாளர்கள் கேட்டால் எல்லாத்தையுமே கொட்டிடணுமா? அப்போ கோர்ட்டில் சொல்கிறதுக்கு என்ன தான் இருக்கும்? இந்த கேஸு அவங்க போலீஸ் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா கோர்ட்டுக்கு போகணும்னு வச்சுங்க. போலீஸ் கேஸ்னால் ஸ்டேஷன்லேயே முடிச்சுக்கிறவங்க கொடுக்குறாங்க, கோர்ட்டுக்கு போகிறது தானே கொடுக்குறாங்க. அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது எந்த ஆதாரம் கையில் வச்சுக்கக்கூடாதா? எல்லாத்தையும் இங்கே இவங்ககிட்டே ஒப்பிச்சிட்டு போயிடணுமா? சும்மாவே இங்கே ஒன்றுன்னு சொன்னால் 10ன்னு எழுதி வைக்கிறானுங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, ரெண்டாவது ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரை நம்பி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? சில விஷயங்களை எங்கே சொல்லணுமோ அங்கே தானே சொல்லுவாங்க. இப்போயே சொல்லி சாட்சிகளை உழப்பி விட்றதுக்கா? சொல்லுங்கள். நீங்கள் தானே இந்த பாலிமரில் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. அனுப்பி விட்டீங்களா? என்ன செஞ்சீங்க? எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகம் இருக்குது. இருக்க வேண்டி வந்தது. ஸோ நான் வெளியில் இருந்தப்ப ஷூட்டிங்காக எடுத்த வீடியோ, அந்த வீடியோ வந்து தேவையில்லாமல் வேற டேக் பண்ணி அவதூறு பரப்புற விதமாக யாரும் பரப்பிருக்காங்க. ஸோ அது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். அண்ட் அதை வந்து நாங்கள் இது அவதூறு பரப்பிருக்காங்கன்னு சொன்னோன்னே புரிஞ்சுட்டு இமீடியட்டாக அந்த நியூஸ் சேனல் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பாலிமர் நியூஸ். அவங்க ஆக்சுவலாக ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அது விஷயமா அதை பரப்புறது யார் என்ன அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருக்கேன். ஸோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அந்த வீடியோவில் எந்த ஒரு கேமராவும் இல்லை, அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? அது நிறைய இருக்குது அந்த வீடியோவில். கேமரா கிடையாது, ஷூட் மாதிரி தெரியல, அது ரியலாக நடந்த மாதிரி புகார் வைக்கிறேன். ஷூட் சம்பந்தப்பட்ட வீடியோ கிடையாது. ஷூட்டுக்காக ஒரு டெஸ்ட் வீடியோ எடுத்துருக்காங்க, நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ அப்போ நான் வந்து மதுரையில் இருந்ததுனால நான் அவரே ஷூட் பண்ணி அனுப்ப சொன்னேன். ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படிங்கிற 2 பேருக்கு நிச்சயம் ஆயிருந்தது. எங்களுக்கு கல்யாணம் ஆகாத அந்த டைம். அந்த வீடு ஆக்சுவலாக நான் தான் கூட்டியிருந்தேன். அது விக்ரமன் வீடு கிடையாது, அது என்னோட வீடு. நான் ஊருக்கு போயிருந்ததுனால ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாள் இருந்தேன். விக்ரமன் மனைவி சொல்கிறதுலே பாதி புரிஞ்சு போகுது. சரிங்களா? அது விக்ரமன் மனைவியோட வீடு. இது எப்பயோ எடுத்து தொலைச்ச வீடியோ. கருமத்தில் எப்படி யாருக்கிட்ட சுற்றி அடித்து இன்றைக்கி பாலிமர் நியூஸுக்கு போச்சுன்னு தெரில. எப்படியும் யாரும் தெரிஞ்சு போயிடும். ஏதோ இந்த அம்மா புகார் கொடுத்த டயத்தில் எடுத்த வீடியோ மாதிரி எப்படி கதை கட்டுறாங்க பாருங்கள். விஷயம் நடந்த உடனே இமீடியட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க இமீடியட்டா போய் அந்த மெயின்டெனன்ஸ் நான் ஊர்ல இருந்து வந்த உடனே அவங்களை பார்த்து பேசி இது என்ன ஏதுன்னு கேட்டு விளக்கமும் கொடுத்து முடிச்சிட்டோம். அது எல்லா பிரச்சனையும் அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு. இது நடந்து 6-7 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நாங்க அந்த வீட்டுல குடியோ இல்லை, வேற வீடு பார்த்தோம். இப்போ வந்து சம்பந்தமே இல்லாம இதை வந்து பிரச்சனை ஆகிட்டு. இந்த பிரச்சனை ஆக்கினவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல. கேள்விப்பட்டது அது வேற ஒருத்தர் ஆக்கணும்னு கேள்விப்பட்டேன். அந்த பர்டிகுலர் நபர் வந்து யாருமே எனக்கு தெரியல. அவங்க முன்ன நான் பார்த்தது கிடையாது, அவங்க பார்த்தது கிடையாது. எதுக்காக தேவையில்லாம ஒரு பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல. நான் விசாரிச்சு நாங்க வந்து கால் பண்ணிட்டு வந்தப்பறம் தான் நாங்க குடியே போயிருக்காங்க. அவங்க அந்த நிர்வாகத்தின் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா அதை ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த நிர்வாகத்தின் மேல தப்பு இருக்குன்னு அது சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோ வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இது தேவையில்லாம எங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தேவையில்லாம கடைசியாக விக்ரமன் மனைவி சொன்னது வந்து எனக்கு ஒன்று விஷயம் புரியுதுங்க. இது ராஜமுருகன் மனைவியாக இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவை கொடுத்தது வந்து. சரிங்களா? ஆனால் ராஜமுருகன் மனைவியை யாரோ ஏவி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. முதல்ல அங்கே குடியிருக்கிறவங்கள்ட்ட ராஜமுருகன் மனைவி கேரக்டரை பற்றி முதல்ல கேட்கணுங்க. அவங்க எப்படி எல்லாருக்கிட்டே பிஹேவ் பண்ணுறாங்கன்னு கேட்கணும். எல்லாமே ஒரு பக்கமாகவே கேட்டு என்ன செய்யுது? ஒரு வக்கீல் வந்து ஆத்தாடி அந்த அப்பார்ட்மெண்ட்டை அப்படியாக்கும் இப்படியாக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கே அவ்வளோ குடுத்தனம் இருக்காங்கல்ல, நல்லா இல்லாட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்களா? அப்போ அங்கே இருக்கிற குடித்தனவாசிகள்கிட்ட தான் நம்ம விசாரிக்கணும். அங்கே விசாரித்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ராஜமுருகனோட மனைவி எப்படிப்பட்டவங்க, மற்றவங்ககிட்ட எப்படி பழகுறாங்க, அவங்க ஒரு வேளை தனிமை விரும்பியாக இருக்கலாம், அந்த சூழல் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். நிறைய நேரம் நமக்கு அப்பார்ட்மெண்ட்லாம் பிடிக்காது. எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அப்பார்ட்மெண்ட்டில் போய் ஒரு மாதம் இருந்திருக்கேன் நான். என்னால் இருக்க முடியலை. அப்படி நம்மளால் இருக்க முடியாது. சில இடங்கள் நமக்கு ஒத்துக்கிறத இடத்துல வாழ முடியாது. அப்போ இவங்க கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியல. இவங்களுக்கு யார் அந்த வீடியோ? இவங்க கண்டிப்பாக ராஜமுருகன் மனைவிக்கு அந்த வீடியோ கிடச்சிருக்க அவங்களாம் எதுவும் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. யாரோ கொடுத்து ஏவி விட்டுருக்காங்கன்னு மட்டும் நல்லா புரியுது.